எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவில் ஹிமாலயா அப்படின்னு உள்ள பிராண்டோட ப்ரோட்டீன் டெய்லி கேர் கண்டிஷ்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷ்னர்னால் என்ன, எதுக்கு யூஸ் செய்கிறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஷாம்பூ கண்டிஷ்னர் ரெண்டுமே வந்து சிஸ்டர்ஸ் மாதிரி இல்லை பிரதர்ஸ் மாதிரி அப்படி கூட நினச்சிக்கலாம். ஓகேவா? ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஷாம்பு யூஸ் செஞ்சதுக்கப்புறமா கண்டிஷ்னர் யூஸ் செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட ஹேரு சாஃப்டாக ஸ்மூத்தாக சில்கியாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லை டேங்கிள்ஸ் ஃப்ரீயான ஹேராக இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து கண்டிஷ்னர் வந்து யூஸ் செஞ்சுக்கிறோம். இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிற ப்ராடக்ட்டு ஹிமாலயா அப்படின்னு உள்ள பிராண்டோட இந்த ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக மணி கொடுத்து வாங்குவீங்கல்ல, ஒரு 500 ருபீஸாக இருக்கலாம், இல்லை 400 ருபீஸாக இருக்கலாம். அந்த ரேட்டில் வந்து நீங்கள் ஒரு கண்டிஷ்னரை வாங்குறத விட இந்த கண்டிஷ்னர் நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சு பாருங்கள். அதில் கிடைக்கிற பலனை விட இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சூப்பராக இருக்குது. இதில் 200 ml ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸு 165 ரூபா. உங்களுக்கு லோக்கல் ஷாப்லேயே அவைலபிளாக இருக்குது, வாங்க முடியும். ப்ராடக்டோட பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. ஒயிட் கலரில் ஒரு பேக்கேஜிங், இதில் க்ரீன் கலரில் லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஹிமாலயா ஜென்ரல் டெய்லி கேர் ப்ரோட்டீன் கண்டிஷ்னர். இதில் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் லோட்டஸ் வந்து சேர்த்துருக்குறாங்க. லோட்டஸ் நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு கண்டிஷ்னர் தன்மையை வந்து கொடுக்கும். அப்புறமா சிக்பி அப்படின்னு உள்ள இந்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இதில் அதிகமான ப்ரோட்டீன் வந்து இருக்குது. இதனால ஹேருக்கு வந்து நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டை வந்து கொடுக்குது, நல்லாயிருக்கும். ஓகேவா? கண்டிஷ்னரை எப்படி யூஸ் செய்யணும் அப்படின்னா ஷாம்பு யூஸ் செஞ்சதுக்கு பிறகு, அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வழியை நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ ஷாம்பு நீங்கள் ஹேரில் யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து ஆயில் எதுவும் அப்ளை செய்யாமல் ஷாம்பு யூஸ் செய்யவே செய்யாதீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லா இருந்தது மாதிரி இருக்கும். நாள் போக போக உங்களோட ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆகும், அதனால ஹேர் ஃபால் ஆகும், ஹேர் டேமேஜ் எல்லாம் ஆகும். எப்போ நீங்கள் ஷாம்பு அப்ளை செய்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கேல்பில் ஹேரில் ஃபுல்லாக ஆயில் வந்து அப்ளை செஞ்சு நல்லபடியாக மசாஜ் செஞ்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுக்கோங்க, இல்லை 1.5 ஹவர்ஸ் அது கண்டிப்பாக வந்து ஆயில் அப்படியே விட்டுக்கோங்க. இல்லை ஓவர் நைட்டு மொத்தமாக வந்து நீங்கள் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வாஷ் செய்கிற நேரம் நீங்கள் யூஸ் செய்கிற ஷாம்புவை நீங்கள் அப்படியே எடுத்து உங்களோட ஸ்கேல்பில் எல்லாம் அப்ளை செய்யாதீங்க. ஒரு மக்கில் கொஞ்சமாக வாட்டர் எடுத்துக்கோங்க, ஒரு 1/4 மக்கு அளவு வாட்டர் எடுத்து அதுக்கு கூட நீங்கள் எந்த அளவு ஷாம்பு எடுத்து யூஸ் செய்கிறீங்களோ மக்குக்குள்ளாடி இருக்கிற வாட்டருக்கு கூட நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நிறையா வரும், அப்படியே எடுத்து நீங்கள் அப்ளை செஞ்சுக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் உங்களோட ஹேரில் ஷாம்பு யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து டேமேஜ் ஆகாது. ஓகேவா? அதுக்கு பிறகு வாஷ் செஞ்சதுக்கு பிறகு ஹேரில் வாட்ரு இருக்கக்கூடாது. வாட்ரு பார்த்தீங்கன்னா ஹேரை இது மாதிரி பிடிச்சி இப்படி அழுத்தி அழுத்தி வாட்டரை வந்து ஃபுல்லாக எடுத்துருங்க. ஓகேவா? அதாவது சொட்டு சொட்டாக வாட்ரு விழுகிறது மாதிரி அப்படி எதுவுமே இருக்கக்கூடாது. ஹேரு ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, வாட்ரு ட்ராப் ஆகுறது மாதிரியும் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக அப்படியே வந்து ஸ்குவீஸ் பண்ணி வாட்டரை வந்து மாற்றிக்கிங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கண்டிஷ்னர் எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களோட லென்த்தான ஹேரில் தான் அப்ளை செய்யணும். ரூட்டில் ஸ்கேல்பில் கண்டிஷ்னர் அப்ளை செய்யக்கூடாது, லென்த்தில் மட்டுமே அப்ளை செய்யுங்க. அப்ளை செஞ்சு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 2 மினிட்ஸுக்கு அப்புறமா நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சுக்கோங்க. வாஷ் செஞ்சதுக்கு பிறகு டவலில் நீங்கள் துடைக்கிற நேரம் அழுத்தி இப்படியெல்லாம் வந்து தேய்க்கக்கூடாது. ஓகேவா? ஏன்னா வந்து அந்த கண்டிஷ்னருன்னு சொல்கிறது நம்மளோட ஒவ்வொரு ஹேர்லேயும் ஷீல்டு மாதிரி அப்படியே போய் படிஞ்சிக்கும். நம்ம இது மாதிரியெல்லாம் தேய்ச்சிட்டோன்னு வச்சுக்கிங்களா எல்லாமே வந்து காணாமல் போயிடும். ஓகேவா? அழுத்தி அழுத்தி இப்படி தான் எடுக்கணும். டவலை வச்சு நீட்டாக அந்த ஈரத்தன்மை ஃபுல்லாக வந்து மாறுறதுக்கு விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை செஞ்சுக்கலாம், ஃபேனில் வச்சு கூட நல்லபடியாக ட்ரை செஞ்சுக்கலாம். அது உங்களோட சாய்ஸில் நேச்சுரலாக நார்மலாக ட்ரையாக விட்டுக்கலாம். அதுக்கு பிறகு பாருங்கள், ஹேர் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லா இருக்கும், டேங்கிள் ஃப்ரீயான ஹேராக இருக்கும். கண்டிஷ்னர்னு சொல்கிறது ஸ்ட்ரெயிட் ஹேர் உள்ளவங்க தான் யூஸ் செய்யணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஹேராக இருந்தாலும் சரி, வேவி ஹேராக இருந்தாலும் சரி, கர்லி ஹேராக இருந்தாலும் சரி, எந்த டைப்பான ஹேராக இருந்தாலும் நீங்கள் கண்டிஷ்னர் யூஸ் செஞ்சுக்கலாம்.
நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து ஹேரோட எண்டில் வந்து ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கும், 2 3 வந்து வெடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியெல்லாம் வரதை அவாய்ட் செய்யணும், தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிஷ்னர் யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. வேறே இன்க்ரீடியண்ட்டில் உள்ள கண்டிஷ்னர்லாம் ஹிமாலயாவில் இருக்குது, அதெல்லாம் நான் யூஸ் செஞ்சு பார்க்கல. இந்த சிக்பி அப்படின்னு சொல்கிற இந்த இன்க்ரீடியண்ட் உள்ள இந்த ப்ராடக்ட் யூஸ் செஞ்சு பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு. இந்த ஒரு கண்டிஷ்னரே நிறைய நாள் வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.